நாங்கள் எங்களுடைய பண்ணையில் இருக்கக்கூடிய மரவள்ளிக்கிழங்கின் இந்த இலை என்ன மரவள்ளிக்கிழங்கு இலையை வச்சு என்ன செய்ய போறாங்கன்னா இந்த மரவள்ளிக்கிழங்கு இலையை வந்து நாங்கள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்ய போறோம். ஆப்பிரிக்க மக்கள் வந்து அவங்களோட தேசிய உணவாக இதை பயன்படுத்தினோம். ஸோ அந்த நுகர்வு முறையை இலங்கையில் அறிமுகப்படுத்தணும், வடமாட்டில் அறிமுகப்படுத்தணும் என்றதுக்காக முதல் முறையாக யாழ்ப்பாணத்திலிருந்து ஆரம்பிக்குது. உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய மரவள்ளி இலைகளை பிடுங்கி வந்து எங்கள்கிட்ட தரலாம். நாங்கள் அதுக்கு ஒரு விலை நிர்ணயிச்சிருக்கிறோம். அந்த விலையின்படி உதாரணத்துக்கு 1 கிலோ மரவள்ளிக்கிழங்கில 35 ரூபா அப்படி தரலாம். நீங்கள் 1000 கிலோ இல்லை 10,000 கிலோ இருந்தாலும் 10,000 கிலோ இன்று 35 ரூபா உங்களுக்கு தந்துட்டு நாங்கள் பொருள் எடுத்துருவோம். சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு BKN ரீச்சாவில் சந்திக்கிறோம். கனநாள வீடியோன்னு போடையில் கொஞ்சம் பிஸியாக போயிட்டோம். இன்றைக்கு இந்த வீடியோ வந்து வடமாகாணத்துக்கு ஒரு பெரிய ஒரு உந்து சக்தியாக இல்லை ஒரு உண்மையிலே இது ஒரு சந்தர்ப்பமாக இருக்குமென்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஏனென்று சொல்லி சொன்னால் எப்போவுமே நம்புகிற விஷயம் வந்து 2. இந்த தாய தேசத்தில் இருக்கக்கூடிய கட்டமைப்பை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் 2 விடயங்களை நாங்கள் உன்னிப்பாக கையாள வேண்டும். ஒன்று வந்து கல்வி, இன்னொன்று வந்து பொருளாதாரம். ஸோ இந்த பொருளாதாரம் என்று சொல்லி வரையில நான் நெடுக நம்புகிற விஷயம் வந்து இந்த வடமாகாணத்தில் ஏராளமான பொருட்கள் ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள் இருக்குது. அதை உரிய முறையில் உரிய இடங்களை சென்றடைகிறதுக்கான ஏற்பாடுகள் இங்கே இல்லை. அதை கொஞ்சமாக ஏதோ ஒரு வகையில் அந்த லிங்க்களை கொண்டு வரணும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு பிரான்சில் இருக்கக்கூடிய வல்சி என்கின்ற ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்தினுடைய முகாமையாளரும் ஒரு ஈழத்தமிழர் தான். அவங்க என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் இந்த தாயத்தில் இருக்கக்கூடிய இந்த மரவள்ளி மரம், இந்த மரவள்ளி மரத்தில் நுனி குருத்தில் இருந்து அடிக்கிழங்கு வரையும் பிரயோசனப்படக்கூடிய வியாபார ரீதியாக விற்கக்கூடிய ஒரு பொருளாக இன்றைக்கு மாற்றி அமைச்சிருக்கோம். அந்த வகையில் முதலாவதாக அவையோட ரீச் ஹைகோர்ட் இருக்குது. ரீச் ஹைகோர்ட் இருக்கு என்ன முறையில்னு சொல்லி சொன்னால் நாங்கள் எங்களுடைய பண்ணையில் இருக்கக்கூடிய மரவள்ளிக்கிழங்கின் இந்த இலை என்ன மரவள்ளிக்கிழங்கு இலையை வச்சு என்ன செய்ய போறாங்கன்னா இந்த மரவள்ளிக்கிழங்கு இலையை வந்து நாங்கள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்ய போறோம். இது வந்து மரவள்ளிக்கிழங்கு இலை வந்து இங்கே என்ன செய்யறோம்னு சொல்லி சொன்னால் மரவள்ளிக்கிழங்க வெட்டுற டைமில் தடியை வெட்டி போட்டு இலை எல்லாத்தையும் இரண்டி விடுவோம், ஒரு தடி எடுத்து நடுவோம். அப்படி இல்லை, இந்த மரவள்ளிக்கிழங்கு இலையில வந்து இதை வந்து அரைச்சு இதை ஒரு களியாக்கி ஆப்பிரிக்க மக்கள் வந்து அவங்களோட தேசிய உணவாக இதை பயன்படுத்தினோம். ஸோ அந்த நுகர்வு முறையை இலங்கையில் அறிமுகப்படுத்தணும், வடமாட்டில் அறிமுகப்படுத்தணும் என்றதுக்காக முதல் முறையாக யாழ்ப்பாணத்திலிருந்து ஆரம்பிக்குது. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் 2 விஷயத்தை செய்யலாம். ஒன்று வந்து உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய மரவள்ளி இலைகளை பிடுங்கி வந்து எங்கள்கிட்ட தரலாம். நாங்கள் அதுக்கு ஒரு விலை நிர்ணயிச்சிருக்கிறோம். அந்த விலையின்படி உதாரணத்துக்கு 1 கிலோ மரவள்ளிக்கிழங்கில 35 ரூபா அப்படி தரலாம். நீங்கள் 1000 கிலோ இல்லை 10,000 கிலோ இருந்தாலும் 10,000 கிலோ இன்று 35 ரூபா உங்களுக்கு தந்துட்டு நாங்கள் பொருள் எடுத்துருவோம். அதை அவைக்கு கொடுத்துருவோம். அவை வந்து அதை ப்ரோசஸ் பண்ணி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யணும். வெரி சிம்பிள், இதுதான் மெத்தட். இல்லை நீங்கள் யாழ்ப்பாணத்திலேருந்து எக்கச்சிக்கு வர்றதுக்கு வாகன செலவு, யாழ்ப்பாணத்திலேருந்து இப்படி எக்கச்சியில் உணர்ந்தாருன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் எக்கச்சிக்கு வர வேண்டாம். யாழ்ப்பாணத்திலே உங்களுக்கு ஒரு இடம் ஒன்றை ஆர்கனைஸ் பண்ணி ஒழுங்கமைச்சிருக்கிறோம். நீங்கள் இந்த யாழ்ப்பாணத்தில் சொல்லக்கூடிய இடத்துல, அதாவது ஐபிசின்ற ஸ்டூடியோவாக இருக்கலாம், இல்லை கோப்பாயில் இருக்கக்கூடிய கிராஃப்டரி நிறுவனமாக இருக்கலாம், அந்தந்த ஏரியாவில் இருக்கிறார்கள், அங்கேயே கொண்டே கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவை நீங்கள் கொண்டு வர அவளையிலேயே நிறுத்து போட்டு 35 ரூபா படி உங்களுக்கு காசு தருவினோம். ஒரு ஆள் ஒரு நாளைக்கு 1000 கிலோ உணர்ந்து கொடுத்தா கூட 35,000 ரூபா உங்களுக்கு இலவான முறையில் நீங்கள் உங்களுடைய வீணா போகிற பொருளை காசாக மாற்றுறதுக்கான உத்தி. ஸோ இந்தியிலேருந்து நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். நாங்கள் இதை உடைக்க தொடங்கிக்கிறோம். இதை என்னன்னு சொன்னால் நீங்கள் யோசிக்கக்கூடாது மரவள்ளிக்கிழங்கு இலையை பிடிக்கணும்னு சொல்லி சொன்னால் மரவள்ளிக்கிழங்கு பெருசாக வராது, இலையை பிடிங்கினோம் அப்படின்னு இல்லை. ஒரு ஆக குறுக்கு மட்டும் போகாமல் ஒரு அளவுக்கு மேலே உள்ள இலையில விட்டுட்டு நீங்கள் கீழால பிடுங்க மரம் வளர நீங்கள் வந்து பிடுங்கி கொண்டே இருக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம், இந்த மஞ்சள் குருத்துக்கள் வந்து இருக்கக்கூடாது. பிடுங்கின உடனே கழுவணும். காரணம் என்னென்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய பூச்சி அல்லதுகள் வந்து பாக்டீரியாக்களை கிரியேட் பண்ணும். களி வந்து பச்சையாக இருக்கணும். இடையிட மஞ்சள் இருந்துச்சுன்னு சொன்னால் அது இந்த களியின் தன்மை வந்து ஒரு சந்தன கலருக்கு இருக்கும். அப்போ அது தரம் குறைவுன்னு நினைப்பினோம். அப்போ அந்த நிறுவனத்துக்கு வளர்ச்சி நிறுவனத்துக்கு அதை கெட்ட பேரை கொண்டு வரும். அதனால ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை ஒவ்வொரு
விடயங்களையும் உன்னிப்பு அவதானித்து என்ன மாதிரியான ஒரு பொருளாதார கட்டமைப்பை கொண்டு வரலாம், அதன் ஊடாக ஒவ்வொருவரும் எப்படி எப்படி காசு சம்பாதிக்கலாம் என்றதுக்கான அணுகுமுறைகள் ஏராளமாக ரீச்சாக நடந்து கொண்டிருக்குது. வெளிநாட்டில் இருந்து நிறைய பேர் இதில் பார்த்து இந்த வீடியோக்களை பார்த்து இப்படி ஒன்று செய்யுங்கோ, இவ்வளவுக்கு இவ்வளவு மதிப்பு இருக்குது, இவ்வளவு பொருள் இருக்குது, நீங்கள் இதை பெருசாக கொண்டு வந்தீங்கன்னா எல்லா மக்களுக்கும் இதனூடாக பிரயோசனம் அடையலாம், எல்லா மக்களும் இதில் இருந்து லாபத்தை அடையலாம் என்று சொல்லி நிறைய பேர் இப்போ எங்களை தேடியே வந்து உதவியல் செய்யணும். அது ஒரு பொருளாதார வளர்ச்சியை, பொருளாதார புரட்சியை மாற்றக்கூடிய மாதிரி அமையும் என்று நான் நம்புகிறேன். உதாரணத்துக்கு இந்த குடமிளகாய், இந்த கொஞ்ச நாளைக்கு முதல் குடமிளகாய் போட்டோம். நம்ம எப்படிங்க கொஞ்ச நாளைக்கு முதல் குடமிளகாய் போட்டோம். அந்த குடமிளகாயை பார்த்துட்டு எங்களுக்கு வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான நண்பர்கள் இதுக்கான சந்தை வெளிநாட்டில் நிறைய இருக்குது, நீங்கள் இதை எங்களுக்கு அனுப்புங்கன்னு சொல்லி வந்திருக்கிறோம். உள்ளூர்லையும் தம்புள்ள அந்த சைட்டில் இருந்து கூட நிறைய பேர் நாங்களே எடுக்கிறோம், நீங்கள் எவ்வளவு செஞ்சாலும் அதுக்கான சந்தை இருக்குதுன்னு சொல்லி ஊக்கம் தந்திருக்கிறோம். நாங்கள் இப்போ 5000 கண்டு வச்சுனாங்க. இப்போ உடனடியாகவே ஒரு 50,000 கண்டு செய்கிறதுக்கான வேலை திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். 5000 கண்டு செஞ்சு நாங்கள் 50,000 கண்டு செய்கிற அளவுக்கு வேலை திட்டத்தை தொடங்கி இருக்கிறோம்டா காரணம் அதுக்கு அவ்வளவு சந்தை இருக்குது. எங்களோட பேசினாக்கள், எங்களோட அக்ரிமெண்ட், அதாவது கான்ட்ராக்ட் சைன் பண்ணினாக்கள் என்ன சொல்லி நம்ம சொன்னால், நீங்கள் எவ்வளவு கூடுதலான பொருட்களை தர்றீங்களோ அவ்வளவுக்கு நாங்கள் ஏற்றுமதி செய்ய தயார் இருக்கிறோம், ஒரு பிரச்சனையும் இல்லை, எவ்வளோ இருந்தாலும் நாங்கள் எடுக்கிறோம்னு சொல்லியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் நாங்கள் என்ன செய்கிறோம், எங்கள்கிட்ட இருக்கிறதோட சேர்த்து உங்களோட பொருட்களை அனுப்புவோம், நாங்கள் உடனே உங்களுக்கு காசை பே பண்ணிடுவோம், நீங்கள் அதை பற்றி ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு கூட்டு முயற்சியின் ஊடாக ஒரு பொருளாதார கட்டமைப்பு, ஒரு பொருளாதார வளர்ச்சி அல்லது ஒரு ஒரு விவசாய புரட்சியை இந்த வடக்கில் படைக்கிறதுக்கு நாங்கள் ஆர்வமாக இருக்கிறோம், காத்து கொண்டு இருக்கிறோம். உங்களோட சேர்ந்து கைகோத்து பயணிக்க தயாராக இருக்கிறோம். நீங்களும் இந்த விஷயங்களை புரிஞ்சு கொண்டு ஒன்றையும் வேஸ்ட் ஆக்காமல் இதை செய்வீங்கள்னு நம்புகிறோம். மரவள்ளிக்கிழங்கு இலை விற்று ஒருதன் கோடீஸ்வரனா வந்தான்னு சொல்லி யாழ்ப்பாணத்தில் ஒரு வரலாறு படைக்கணும். நீங்களும் இதே மாதிரி பெரிய பெரிய தோட்டம் செய்கிறீங்கள், இந்த இலைகளை வீணாக்காமல், இந்த கிழங்குகளை வீணாக்காமல் உங்களால் செய்யக்கூடிய அளவுக்கு மரவள்ளிக்கிழங்கு தடியில் வையுங்கோ, இலைகளை பிடுங்கி கொண்டு வாங்கோ, எடுத்து போட்டு காசு தாரம். அதே மாதிரி கிழங்குக்கு சந்தையில் விலை போயில்லை, சந்தையில் மார்க்கெட் இல்லை ரெண்டெல்லாம் பயப்படாதீங்கோ. எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் கிலோ கிழங்கு வந்தாலும் அவ்வளோ கிழங்கையும் எடுத்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறதுக்கு ரீச்சாக தயாராக இருக்குது. நீங்கள் பயப்படாமல் பெரிய அளவில் விவசாயத்தில் இறங்குங்க. ஒரு புரட்சிகர விவசாய புரட்சியாக இந்த மண்ணிலே மலரட்டும். அதனூடாக எங்களுடைய ஈழதேசம் மென்மேலும் பொருளாதார ரீதியான வளர்ச்சி அடையட்டும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் என்னடா இப்போ மரவள்ளிக்கிழங்கு அப்படிங்க இவன் பிரான்ஸுக்கு ஏற்றுறானாம், மரவள்ளிக்கிழங்கு அப்படிங்க இவன் அமெரிக்காவுக்கு ஏற்றுறானாம் என்னன்னு சொல்லி தேடி பாருங்க, கூகுள் பண்ணுங்க. இந்த மரவள்ளிக்கிழங்கு இலையில இருந்து இந்த ஆப்பிரிக்க சமூகம் என்னெல்லாம் செய்யுது, அது அவங்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன், எவ்வளவு முக்கியமான ஒரு உணவுன்றதை உங்களுக்கு தெரிஞ்சு கொள்வீங்க. இந்த நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வரும். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். அதுவரையும் டாட்டா, பாய் பாய்.